பர்க் ஹெட்ஜஸ் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு மிக பெருமையான மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு சக்ஸஸ் ஃபார்முலா நியூ சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இந்த ஓல்டு சக்ஸஸ் ஃபார்முலா நியூ சக்ஸஸ் ஃபார்முலாக்கு அவர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா, ஓல்டு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, வேலைக்கு போய் சேர்றீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, உங்களுடைய மாத சம்பளம் 5000 ரூபாயா இருந்ததுன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அது 10,000 மாறும். இது வந்து ஓல்டு சக்ஸஸ் ஃபார்முலா. இன்னைக்கு இருக்கிற நியூ ஜென்ரேஷனில் நீங்கள் வேலைக்கு போவீங்களா தொழில் பண்ணுவீங்களா அதெல்லாம் அவருக்கு சொல்லலைங்க. இந்த நியூ சக்ஸஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க, உங்களுடைய வருமானம் 5000 ரூபாயா இருந்தால் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அது 25,000 மாறணும். அதுதான் லிவரேஜிங் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஓல்டு சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது 5000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, 5 வருஷம் கழிச்சு 5000 10,000 ஆச்சுன்னா யூஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அந்த 5000 10,000 ஆகி 10,000க்கு அப்புறம் அடுத்த 5 வருஷம் கழிச்சு 15,000 ஆயிடுச்சா, ஃபென்டாஸ்டிக், நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நியூ சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது 5 + 5 + 5 இல்லைங்க, 5 × 5 × 5 × 5. 5 வருஷம் கழிச்சு 5000 10,000 25,000 மாறணும், அடுத்த 5 வருஷம் கழிச்சு 25,000 1,25,000 மாறணும். இதுதான் நியூ சக்ஸஸ் ஃபார்முலா. நாம் யாரும் இப்போ புதுசாக யாரோ பழைய ஆளுங்க இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஆளுங்க சொன்னது இல்லைங்க. கூகுள் பண்ணி பாருங்கள், பர்க் ஹெட்ஜஸ்னால் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய எழுத்தாளர் அவர் சொல்லியிருக்கிற விஷயம். நியூ சக்ஸஸ் ஃபார்முலா இஸ் லிவரேஜிங் வெல்த் அண்ட் நாட் லீனியர் இன்கம். ஹவு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நம்ம கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் பிளான் தாங்க. நம்ம கீழே 2 பேர் வரணும், அது 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 10 ஆகணும். உங்களுக்கு இந்த 2 4 8 10 16 இதெல்லாம் பயங்கர கஷ்டங்க. ஆனால் நீங்கள் பெரிய லீடர்ஸ் கிட்ட, டாப் லீடர்ஸ் கிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க டீமில் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அது எப்போ 1000 ஆச்சு, எப்போ 10,000 ஆச்சு, எப்போ 1,00,000 ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, உண்மையாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேர் என்ரோல் பண்ணுறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் அந்த 4, அதை விட கஷ்டம் அந்த 8, அதை விட கஷ்டம் அந்த 16. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக தெரியுமா, இந்த 1000 10,000 1,00,000. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஊரு கூடி தேர் இழுக்கிற கதை. லாட் ஆஃப் பீப்புள் டூயிங் எ லிட்டில் ஈச். நீங்கள் இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேருக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சேரியட்ஸ் நிறுத்தி வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய தேருக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு உலகத்திலே பயங்கரமான மிஸ்டர் வேர்ல்டு வர்றாரு, பயங்கர ஜிம்பாடி, அவர் வர்றாரு, முக்குன்னு இழுக்கிறாரு. ஒரு எம்எம் கூட அந்த தேரை நகர்த்த முடியாது, அசைக்க முடியாது அந்த தேரை. ஆனால் அதுவே திருவிழா காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமா சேர்ந்து அந்த தேரை அப்படியே ஊரை சுற்றி அப்படியே வளமாக சாமியை வச்சு ஊரை சுற்றி கொண்டு வருவாங்க. நீங்கள் வேணா ஒரு மைக் எடுத்துகிட்டு போங்க, அந்த மைக் எடுத்துகிட்டு போய் இது மாதிரி இந்த தேரை உலகத்திலே பலசாலி அவர் தான், அவர் வந்து சச்சு பார்த்தாரு, நடக்கவே முடியல, ஒரு 4-5 மணி நேரம் முயற்சி பண்ணிட்டு முடியலன்ட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் அசால்ட்டாக எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போய் அதை இழுத்துக்கிறவங்க எல்லாம் கேட்டு பாருங்கள். எல்லாருக்கிட்டும் ஒரே பதில் தான் வரும். அந்த பதில் என்ன தெரியுமா, நான் எல்லாம் இழுக்கலைங்க, தேர் நான் இழுக்கலைங்க, நான் சும்மா அந்த வடத்தை பிடிச்சி இந்த கயிறை வந்து வடம்னு சொல்லுவாங்க, நான் வந்து அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க. ஏன் நீங்கள் அப்போ ஒரு முன்னாடி இழுக்கிறாங்க போல இருக்கு, முன்னாடி போய் மைக் கேட்டு பாருங்க, அவரும் இல்லைங்க நான் எல்லாம் இழுக்கலைங்க, சும்மா நான் கயிறை பிடிச்சிட்டு இருக்கேங்க. இன்னொருத்த போய் கேட்டு பாருங்க, ஐயோ நான் எல்லாம் இழுக்கலைங்க, நான் சும்மா கயிறை பிடிச்சிட்டு இருக்கேங்க. தனிப்பட்ட முறையில் தலைகீழாக நின்று இழுத்தாலும் பலசாலினால அசைக்க முடியாத ஒரு தேரை யாருடைய எஃபர்ட்டும் யாருக்கும் தெரியாத மாதிரி ஆனால் ஊரை சுற்றி அழகாக இழுத்துட்டு வருவாங்க. அதுதான் ஊரு கூடி தேர் எடுக்கிற கதைன்னு சொல்றது. லாட் ஆஃப் பீப்புள் டூயிங் எ லிட்டில் ஏஜ். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். 2 கஷ்டம், 4 அதை விட கஷ்டம், 16 அதை விட கஷ்டம். ஆனால் 1000 10,000 1,00,000 ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கஷ்டம் அந்த தாண்டுற வரைக்கும் தான் நம்மளுடைய திறமை, நம்மளுடைய எல்லா எனர்ஜி எல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு தெரியாமல் அது பாட்டுக்கு ஓடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட மனசில் இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு செம பாயிண்ட்டுக்கு வந்து நின்றுப்பீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு சார், பர்ஃபெக்டாக இருக்குது சார், ஆனால் சார் ஏன் டீமில் மட்டும் அது நடக்க மாட்டேங்குது சார். சார் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் சார், இதில் அவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார், இவ்வளோ சம்பாதிக்க முடியும் சார், ஃப்யூச்சர் இருக்குது சார், எல்லாமே பர்ஃபெக்டாக சொன்னீங்க சார், நல்லா இருக்குது சார். ஆனால் சார் என் டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்தாங்க சார், அதுக்கப்புறம் கூப்பிட்டா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்.
10 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க சார். ஆனால் இந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வந்து அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டாங்க சார் ஃபேஸ்புக்கில். என்னன்னே தெரியல சார், என் டீம் மட்டும் டெவலப் ஆக மாட்டேங்குது சார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது சரிங்களா? அந்த பிரச்சனை என்னன்னு நானே சொல்கிறேன். கூப்பிட்டா கெஸ்ட் வர மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக? ஆமாவா இல்லையா? ஆமாம். வந்தால் சேர மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக இல்லையா? யாராச்சும் ஒருத்தராவது சார் மீட்டிங் சரியில்லைன்னு போயிருக்காங்களா இது வரைக்கும்? மீட்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குங்க, பிஸ்னஸ் அருமையான பிஸ்னஸுங்க. நீங்கள் எப்போங்க சேர போகிறீங்க சொல்கிறேங்க. பணம், இந்த பணம் அதுதாங்க எங்கிட்ட இல்லை. நீங்கள் வேணால் என்ன பணம் போட்டு சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வர்ற செக்கெல்லாம் அப்படியே உங்களுக்கே கொடுத்துருவாங்க. சிரிப்பு பாருங்கள், எல்லாரும் இதான் சொல்கிற இதை சொல்கிற பதில் தானே. ஏன் தெரியுமா? இதை வந்து நீங்கள் சிரிக்கிற அளவுக்கு உணர்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியுது. நான் வானத்துலேருந்து குதிக்கலை. டிரான்ஸ் இந்தியா எப்படி உருவாச்சு தெரியுமா? உங்களை மாதிரி இதே கூட்டத்தில் உட்காந்து டீமை டெவலப் பண்ணி தான் இங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கேன். நான் ஒன்றும் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ் இந்தியான்னு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ஒரு டீமை டெவலப் பண்ணி டீம் லீடராகி மேனேஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் அண்டர்கோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் அண்டர்கோ பண்ணவன் தான். இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ரொம்ப சாதகமான சூழ்நிலை. உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீ யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் போய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னாலே அப்படியா என்ன கம்பெனி உங்கள் பேர் அப்படின்னு கேட்பாங்க இன்றைக்கி. ஆனால் நாங்கள்லாம் சொல்லும்போது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு என்னன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் ஏமாற்றிட்டு போயிடுவீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு நடக்கும்னு கேட்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உங்கள் கம்பெனி ஜெனியூனா எத்தனை வருஷம் நடக்குது அப்படின்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த சாதகம் இல்லாத சூழ்நிலையிலேயே நீங்கள் பட்டது எல்லாத்தையும் தாண்டி வந்தவன் தான், பட்டு வந்தவன் தான். சரிங்களா? இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான 3 பிரச்சனை என்னென்னா, மீட்டிங்க்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, அப்படியே வந்தால் சேர மாட்டேங்கிறாங்க, அப்படியே சேர்ந்தா செய்ய மாட்டேங்கிறாங்க. கரெக்டா? இந்த 3 பிரச்சனை தானே. இந்த 3 பிரச்சனையும் நான் ஒரே சொல்யூஷன் இப்போ இங்கே கொடுத்துட்டா எப்படி இருக்கும் சார்? எப்படி இருக்கும்? நீங்கள் யாரை கூப்பிட்டாலும் வருவாங்க. எப்படி இருக்கும்? வந்தவங்க எல்லாம் சேருவாங்க. எப்படி இருக்கும்? சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தீ மாதிரி உங்களை மாதிரியே செய்வாங்க. எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல? சரி, இப்போ உங்கள் முன்னாடி கடவுள் தோன்றியிருக்காருன்னு நினச்சிக்கங்க. உண்மையாக தாங்க சொல்கிறேன், எது சிரிக்கிறீங்க? உங்கள் முன்னாடி இப்போ கடவுள் தோன்றியிருக்காருன்னு நினச்சிக்கங்க. சரியா? சரி, இப்போ யாருக்கு வர வேணும்? உங்களுக்கு வேணுமா சார்? எந்திரிச்சு இல்லைங்க சார், தயவு செஞ்சு எந்திரிச்சு இல்லைங்க. அப்புறம் எது வர வேணும்னு கேட்டீங்க? சார் உங்களுக்கு வரம் கொடுத்துடலாமா? சரி, இப்போ என்ன சார் உங்கள் பேர் என்னங்க? அண்ணாதுரை. அண்ணாதுரை என்ன சொல்கிறாரு? சார் தயவு செஞ்சு அந்த கடவுள் என் முன்னாடி வந்தால் நினச்சி எனக்கு அந்த கடவுள் வரம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறார். கடவுள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி அந்த காலத்தில் சினிமா படம் இதிலிருந்து பார்த்துருக்கீங்க. நீங்கள் என்ன சினிமாவிலலாம் காட்டுவாங்க அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலலாம். கடவுள் வர்ற வரைக்கும் அப்படியே தவம் இருப்பாங்க. ஆனால் கடவுள் வர்ற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆனால் கடவுள் வந்ததுக்கப்புறம் யாராச்சும் வரம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காரா? மைக்கில் அப்படி பேசுனீங்கன்னா வந்துடும். பேசுங்க, பேசுனா ஊதுறீங்க. உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். சார் அண்ணாதுரை. அண்ணாதுரை. இப்போ அண்ணாதுரை என்ன சொல்கிறாரு? வரம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். கடவுள் அண்ணாதுரைக்கு முன்னாடி வந்தாச்சு. அண்ணாதுரைக்கு இப்போ கடவுள் வரம் கொடுக்குறாரு. கடவுள் கொடுக்குற வரம் என்ன தெரியுமா? அண்ணாதுரை இன்று முதல் நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் சொன்னா போதும். இன்று முதல் நீங்கள் யாரெல்லாம் போய் கூப்பிடுறீங்களோ அவங்க எல்லாம் மீட்டிங் வந்துருவாங்க. நீங்கள் எத்தனை பேரை மீட்டிங் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்களோ அத்தனை பேரும் டிரான்ஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் டிரான்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேர் உங்களை மாதிரியே வேலை செய்வாங்க. ரொம்ப முக்கியமான வரம் இதுதான். ஏன்னா கடவுள் எப்போவுமே கேட்டதை மட்டும் கொடுக்க மாட்டார், கேட்டதுக்கு மேலே கொடுப்பாரு. அந்த வரம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் கூப்பிட்டா எல்லாரும் வந்தாங்களோ, எல்லாரும் சேர்ந்தாங்களோ, எப்படி எல்லாரும் செய்கிறாங்களோ அதே மாதிரி அண்ணாதுரை டீமில் சேர்ந்த எல்லாருமே யார் கூப்பிட்டாலும் எல்லாரும் வருவாங்க, யார் கூப்பிட்டாலும் வந்தவங்க சேர்ந்துருவாங்க, வந்தவங்க அத்தனை பேர் செய்வாங்க. அண்ணாதுரை பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறார் பார்த்தீங்களா? நம்பவே முடியல இல்லை? ஓகே சரி, இப்போ சும்மா ஒரு இதுக்காக ஒரு கற்பனைக்காக வருவோம். இப்போ கடவுள் உங்க முன்னாடி வந்தார், வரம் கொடுத்தாரு. இப்போ அண்ணாதுரைக்கு வரம் கிடைச்சிருச்சு. சரியா? இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை காலையில் நாளைக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க? கோபியில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நாளைக்கு காலையில் கோபியில் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்களா? எத்தனை பேர் மீட்டிங் கூப்பிடுவீங்க? டீமில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் எத்தனை பேர் மீட்டிங் கூப்பிடுவீங்கன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். சரி, ஒரு 5-6 பேர் 5-6 பேர் கூப்பிட்றாராம். இவருக்கு எதுக்குங்க கடவுள் வந்து வரம் கொடுத்தாரு? கடவுளை தாங்க ஓட விட்டு அடிக்கணும். கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? நீ யாரை கூப்பிட்டாலும் மீட்டிங்க்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நாளை காலையில் மீட்டிங் எத்தனை பேர் கூப்பிடுவேன்னு கேட்டால் நான் ஒரு 4 to 5 பேரை கூப்பிடுவேன். ஏங்க அண்ணாதுரை இப்படி பண்ணுறீங்க? ஏங்க அண்ணாதுரை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை 2 வீலரில் போகிறீங்க. அந்த அம்மா அங்கே ஒரு மாமா பச்சை கடவை வட்டிக்கு போயிட்டு இருக்கு. அம்மா பச்சை கடவை நாளை காலையில் மீட்டிங் வந்துரு, வரணுமா வேண்டாமா?
கடவுள் கொடுத்த வரம் என்ன? நீங்க யாரை கூப்பிட்டாலும் வரணும்னு கடவுள் வரம் கொடுத்துருக்காரு. அப்ப பச்சை படவை வந்துரு, சிகப்பு சட்டை வந்துரு, போயிட்டே இருக்க வேண்டியதானே. வீட்டுக்கு கதவு தட்டுங்க, ஊர்ல இருக்கிற எல்லாம் உள்ள குடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் 10 பேர் வீட்டுக்குள்ள மீட்டிங் வரணும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஊரை திரட்ட வேண்டாமா? நாதுரை உங்களுக்காக நான் பாருங்க பிரகாஷ் கிட்ட சொல்லி மீட்டிங் வேற வச்சு கொடுங்கன்னு கேட்குறேன். நீங்க என்னடானா 5லிருந்து 6 பேருங்கிறீங்க. ஐயோ ஐயோ, ஏன் நாதுரை ஒரு 50 பேரையாவது கூப்பிடலாமா? நாதுரை கூப்பிடலாமா? நீங்க கீழே இருந்தெல்லாம் மேலே போக வேண்டாம் நாதுரை. நீங்க கீழே 50 பேருங்கிறதே கம்மி தான் நாதுரை. கூப்பிடலாமா நாதுரை? ஓ சாமி, எனக்கு தொண்டை தண்ணியே வத்திருச்சுங்க அண்ணாதுரையோட பேசி. கடவுள் வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 50 பேரை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு அண்ணாதுரை நான் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஆனா கனவு மட்டும் எப்படி இருக்கு? நாளை காலையிலே மர்சிடிஸ் பென்ஸ் ஓட்டணும், சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போகணும், இதெல்லாம் ஆசை கனவெல்லாம் தான் எல்லாருக்கும் தான் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த செயல் வேணுமா வேண்டாமா? அப்ப சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்துருக்காரு, சந்தர்ப்பம், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த மாட்டாங்கன்னு எப்படி? 50 பேர் கூப்பிடலாமா? கூப்பிட முடியாதா? நாளை காலையில் மீட்டிங் கூப்பிடலாமா? அப்பா, இது வரைக்கும் நீங்க உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண நினைச்சுக்கங்க. வாரத்தோட முதல் நாள் இருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா? முதல் நாள் அண்ணாதுரை போய் 50 பேர் கூப்பிடுறாரு. முதல் வாரம் 50 பேர் வந்துட்டாங்க. வந்து 50 பேர் ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? கடவுளின் வரம் பண்ணித்தான் ஆகணும், கரெக்ட் தானே? அப்ப முதல் நாள் 50 பேர் கூப்பிட்டாரு, 50 பேர் வந்தாங்க, 50 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏல 25 பேர், பில 25 பேர். அவரோட பொசிஷன் என்ன? என்னங்க பொசிஷன் அவருக்கு? பேர்ல். ஒரு வார வருமானம் 20,000 ரூபாய். கைதட்டாங்களான்னு பாத்தீங்களா? ஜாயின் பண்ண முதல் வாரத்துல ஒரே மீட்டிங்ல 50 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏல 25 பேர், பில 25 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேர்லுங்கிற பொசிஷன் அட்டன் பண்ணியிருக்காரு. 20,000 ரூபாய் செக்கை வாங்கியிருக்காரு. உங்களுக்கு கைதட்ட மனசு வரல. பாத்தீங்களா அண்ணாதுரை? இதுதான் பொறாமப்படுறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவங்க பொறாமப்படுறாங்க, அவங்க கைதட்டலங்க இருக்கா. உங்க போல் செக் யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? நானே நினைச்சாலும் நீங்க போல் செக்கை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா சேல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, அது எப்படி என்னால தடுத்து நிறுத்த முடியும்? உலகத்திலேயே உங்களுடைய வருமானத்தை நீங்க டிசைட் பண்ற ஒரே தொழில் டிரான்ஸ் இந்தியா தொழில் தான், தெரியுமா? உங்களுக்கு என்ன வருமானம் வேணும் நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. உங்களுடைய வருமானத்தை வேற யாரும் முடிவெடுக்க முடியாது. அப்ப உங்களுடைய வருமானத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தொழில். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எடுத்திருக்கீங்க முடிவு, அதன்படி உங்களுக்கு பேர்ல் செக் வந்திருக்கு. யார் கைதட்டினாலும் கைதட்டாட்டியும் வருது, கரெக்ட் தானே? ரைட். 2வது வாரம் அந்த 50 பேருக்கு இதே வரம் பொருந்துன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அப்ப அந்த 50 பேரும் ஆளுக்கு 50 பேர் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? அப்ப 2வது வாரத்துல அவருக்கு கீழே எத்தனை பேர் வருவாங்க? 2500 பேர் வருவாங்க, கரெக்டா? அந்த 2500 பேர் ஜாயின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? 2வது வாரத்துல 2500 பேர் வருவாங்க. வந்த 2500 பேரும் ஜாயின் பண்ணிடுவாங்க, கரெக்ட்டுங்களா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு 2500 பேர்ல ஏல 1250 பேர், பில 1250 பேர். கம்பெனியில் எவ்வளவுங்க செக் கொடுப்பாங்க அதிகபட்சம்? ஏல 250, பில 250. மார்க்கெட்டிங் பிளான் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல? அப்ப ஏல 250 பேர், பில 250 பேர் ஜாயின் பண்ணியாச்சுன்னா உங்க பொசிஷன் என்ன தெரியுமா? டைமண்ட். 2வது வாரம் அண்ணாதுரையுடைய வருமானம் 1,75,000 ரூபாய். சொன்னதுக்கு அப்புறம் தர மாட்டாங்க. ஆனா இப்ப அவங்க தட்டுறதுக்கு தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அவங்க தட்டாத காரணம் என்ன தெரியுமா அண்ணாதுரை? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 2500 பேர் கொண்டு வந்து உட்கார்ந்து மீட்டிங் பண்றதுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்க கிரவுண்ட் இருக்கு, எங்க மீட்டிங் ஹால் இருக்கு, இவங்க எப்படி மீட்டிங் நடத்துவாங்க? கொரோனால இன்னைக்கு கூட்டமே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதிக்கு மேல தான் கூட்டம் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அது நேத்திக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2500 பேர் அண்ணாதுரைனால எப்படி உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. டெக்னிக்கலா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். என்ன 2500 பேரும் கோபிக்குள்ள தான் இருப்பாங்களா? ஈரோட்ல ஒரு மீட்டிங் நடத்துங்க, கோபியில் ஒரு மீட்டிங் நடத்துங்க, சத்தியமங்கலத்தில் ஒரு மீட்டிங் நடத்துங்க, திருப்பூர்ல ஒரு மீட்டிங் நடத்துங்க, கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடத்துங்க, இந்த பக்கம் மேட்டுப்பாளையத்தில் ஒரு மீட்டிங் நடத்துங்க, இந்த பின்னாடி பொள்ளாச்சியில் ஒரு மீட்டிங் நடத்துங்க, 10 ஊர்ல மீட்டிங் நடத்துங்க. அப்போ ஒரு ஊருக்கு எத்தனை பேர்? வெறும் 250 பேர் தான். நீங்க யார் நினைச்சாலும் அண்ணாதுரையை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அண்ணாதுரைக்கு வரம் கொடுத்தது யாரு? கடவுள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது வாரம் அண்ணாதுரை டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 2500 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அதே வரம் பொருந்துமா பொருந்தாதா? அவங்களும் ஆளுக்கு 50 பேர் கூப்பிடுவாங்க. அந்த 50 பேர் மீட்டிங் வருவாங்க. மீட்டிங் வந்து 50 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, கரெக்டா? அப்போ 3வது வாரத்தில் அண்ணாதுரை டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? 1,25,000 பேர் இருப்பாங்க. எவ்வளவுங்க? 1,20,000. இப்ப அண்ணாதுரைக்கே கேள்வி, சந்தேகம். சார் நீங்க இந்த 22,500 பேரை உட்கார வைக்கிறதுக்கு நீங்க கணக்கு சொன்னீங்க, 10 ஊர் கணக்கு சொன்னீங்க.
1,25,000 பேர் நான் எங்க சார் உட்கார வச்சு மீட்டிங் நடத்துவேன்? அண்ணாதுரை, உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஏன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டை தாண்டி வேற டிஸ்ட்ரிக்ட் இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள? சரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 இடத்துல மீட்டிங் பண்ணுவோம் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மீட்டிங் நடத்துறது லீடர்ஸ் நாங்களும் தானே. ஆமாம். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்க மூஞ்சில எதுக்கு சிரிப்போகுது? நீங்க எதுக்கு 1.25 லட்சத்தை பத்தி நீங்க பயப்படுறீங்க? சரி என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோமே. சரி சரிதானே? சரி. 4வது வாரம் அண்ணாதுரை டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 1,25,000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வரம் பொருந்துமா பொருந்தாதா? அவங்க 50 பேர் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? அந்த 50 பேர் வருவாங்களா மாட்டாங்களா? அந்த 50 பேர் சேருவாங்களா மாட்டாங்களா? சேருவாங்க. 4வது வார கடைசியில் அண்ணாதுரை டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 62,50,000 பேர். இப்ப எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டீங்கல்ல? ஏன்னா உங்க விஷனுக்கு தெரியாத ஒண்ணை நான் சொன்னேன்னா சைலண்டா தான் ஆவீங்க. ஏங்க நான் கேட்குறேன், இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா? ஏன் அண்ணாதுரை வந்து தமிழ்நாட்டை தாண்டி போய் வெளியே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? 5 மாநிலத்தில் பிஸ்னஸ் பண்ணுவாருங்க அண்ணாதுரை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் உட்கார வைப்பாருங்க. 1.25 லட்சம் பேர் 1.25 லட்சம் பேர் 1.25 லட்சம் பேர். ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க? 62,50,000 பேர் உட்கார வைக்கிறதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேங்க. இந்தியா பூரா பிசினஸ் பண்ணுவாங்க. 33 34 மாநிலத்தில் பிசினஸ் பண்ணுவாங்க. பாத்துருவோமா இல்லையா? பாத்துருவோம். ஆமா. 5வது வாரம் எத்தனை பேர் இருக்காங்க அண்ணாதுரை டீம்ல? 62,50,000 பேர் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இந்த 62,50,000 பேருக்கு இந்த வாரம் பொருந்துமா பொருந்தாதா? அவங்க அந்த 50 பேர் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? அவங்க அந்த 50 பேர் வந்து சேருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. 5வது வாரத்தில் அண்ணாதுரைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 31,25,00,000 பேர் இருப்பாங்க. எவ்வளவு பேருங்க? 31,25,00,000 பேர் இருப்பாங்க. ஓ மை காட். இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கே தெரியலையே. அடுத்த வாரம் என்னதுன்னு பார்த்தலாமா? பார்த்துடலாங்க அண்ணாதுரை. 6வது வாரம் 31,25,00,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இதே வரம் பொருந்தும். அவங்களும் 50 பேர் கூப்பிடுவாங்க. அந்த 50 பேர் மீட்டிங் பார்ப்பாங்க. அந்த 50 பேர் சேருவாங்க. 6வது வாரத்தில் அவர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? ஒரு டீம்ல 156,25,00,000 பேர். அண்ணாதுரை, இந்தியாவோட பாப்புலேஷன் 138 கோடி தான். இது என்னது உங்களுக்கு இப்படி போயிட்டு 156 கோடிக்கு போயிட்டீங்க? கடவுள் வரம் கொடுத்துட்டாரு. கடவுள் கொடுத்த வரம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் அண்ணாதுரை கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு வரம் உங்களுக்கு தேவையா? இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? கூப்பிட்டவங்க எல்லாம் வரமாட்டாங்கிறீங்க. கரெக்டா? கூப்பிட்டவங்க எல்லாம் வந்து என்ன ஆகும் தெரியுமா? உங்களால இந்தியாவில் 6 வாரத்துக்கு மேல பிசினஸே பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப இதிலிருந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, கூப்பிட்டவங்க எல்லாம் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் வந்தவங்க எல்லாம் சேரக்கூடாது. அப்படியே சேர்ந்தாலும் சேர்ந்தவங்க எல்லாம் செய்யக்கூடாது. கூப்பிட்டவங்க வராம வந்தவங்க சேராம சேர்ந்தவங்க செய்யாம இருந்தா தான் வாழ்க்கை பூரா இந்த பிசினஸ் செய்ய முடியும். நான் ஜோக்கெல்லாம் சொல்லல, சீரியஸா சொல்றேன். சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? சார் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கோடீஸ்வரன் ஆனா நீங்க வீடு பெரிய பங்களா கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? வீடு வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? கார் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? காருக்கு டிரைவர் வைப்பீங்களா? வைப்பீங்கல்ல. வீட்டுக்கு வாட்ச்மேன் வைப்பீங்கல்ல. இருக்கிற எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆக்குனா உங்க வீட்டுக்கு யாருங்க வாட்ச்மேனா வருவா? உங்க வீட்டுக்கு யாருங்க டிரைவரா வருவா? விட்டு வைங்க சார். நம்ம வீட்டுல வாட்ச்மேனாவும் டிரைவரா வந்து நிக்கட்டும். இந்த பிசினஸ் வேண்டாம்னு சொல்றவங்க உட்காருங்க. யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்ல, மனுஷனா மதிக்கணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு எல்லாத்தையும் வீட்டில் வாட்ச்மேனா நிற்க வைங்க, டிரைவரா நிற்க வைங்கன்னு சொன்னானா, நான் நிற்க சொல்லலை. ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எடுக்காதவங்களுடைய தலையெழுத்து என்னவா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொன்னேன். அவ்வளவுதான். மோஸ்ட் பீப்புள் ரிக்ரெட் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? வாழும்போது தனக்கு சாவே இல்லைன்னு வாழ்றாங்க, சாகும்போது வாழவே இல்லைன்னு சாகுறாங்க. அது இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சுன்னா நீ இருக்கிற பிரசன்ட்ல நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எந்திரிக்கணும்னு சொல்றேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. வந்த கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, வந்தா சேர மாட்டேங்கிறாங்க, அப்படியெல்லாம் குறை சொல்லாதீங்க. கூப்பிட்டா வர மாட்டாங்க, அதுதான் உண்மை. அப்படி எல்லாரும் வந்தா உங்களால இந்த பிசினஸ் செய்ய முடியாது. நீங்க சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. கூப்பிட்டா வரலையா? நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கீங்க. வந்து சேரலையா? பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கீங்க. ஜாயின் பண்ணி யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களா? நீங்க கூப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்களா? கரெக்டா செஞ்சுட்டு இருக்கீங்க. டைவர்ஷனே வேண்டாங்க, கரெக்டா செய்யுங்க. நீங்க திரும்ப செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா?